ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் வினோத் ஃப்ரம் சென்னை. வெல்கம் டு மை தமிழ் புக் சம்மரி. சரி, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற புக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க் மேன்சன் அப்படின்றவர் எழுதினது தி சப்டில் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங் எ எஃப் ஹாஸ்ட்ரிக்ஸ் சிகே. ஆமாங்க, இதை நான் சொன்னேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு வந்து யூடியூப் ரூல்ஸ் பிரகாரம் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ மேபி வந்து எடுக்கப்படலாம். ஸோ இந்த மாதிரி நான் சொல்ல வேண்டியிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அது என்ன புக்கை பற்றி பேசுகிறோம் அப்படின்றது. ஸோ இந்த புக் வந்து கவுண்டர் இன்ட்யூட்டிவ் அப்ரோச் டு லிவிங் அ குட் லைஃப். இதுதான் இந்த புக்கோட ஒரு சப்ஹெட்டிங்னு சொல்லலாம். சரி, இது எந்த மாதிரி ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக்? இது ஆர்டினரியான செல்ஃப் ஹெல்ப் புக்கா இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புக் எழுதின மார்க் மேன்சன் வந்து நம்ம நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக்கு படித்து நம்ம ரொம்ப கெட்டு போயிட்டோம். ஸோ அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவாக தான் லைஃப்பில் வந்து கொண்டு போய் சேருது. பட் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொரு செல்ஃப் ஹெல்ப் புக்குன்னு சொல்லலாம். உண்மையிலே இது நல்ல புக்கா இல்லை தேவைப்படுற ரீடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிக்க வேண்டிய புக்குன்னு சொல்லலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த புக் வந்து தமிழில் இல்லை. நான் பார்த்தா மலையாளத்தில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது, தெலுங்கில் இருக்குது. ஏன் தமிழில் இல்லை அப்படின்றது தெரிய வரல. சரி, பட் பரவாயில்ல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த புக்கை வந்து எவ்வளோ டீட்டெயில்டாக நம்ம பார்க்க முடியுமோ பார்க்கலாம். புக்கோட எசென்ஷியல் இன்க்ரீடியன்ஸில் என்னது, இதுலேருந்து என்னென்ன நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றது வந்து இந்த புக் சம்மரியில் நல்லா கிளியராக பார்ப்போம். சரி, இந்த புக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி மார்க் மேன்சன் அப்படின்னா யார்? இவர் வந்து மார்க் மேன்சன் அப்படின்னா வந்து ஒரு அமெரிக்கன் செல்ஃப் ஹெல்ப் ஆத்தர், அப்புறம் வந்து பிளாகர். இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து இவரோட அந்த புக் எழுதுறதுக்கு முன்னாடி வந்து இவர் வந்து பிளாகராக தான் இருந்திருக்காரு. இன்னும் உங்களுக்கு இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா markmanson.net அப்படின்ற அந்த வெப்சைட் போய் பாருங்கள். இவர் வந்து ரெகுலராக வந்து ஒரு பிளாக் எழுதுறாரு. இவரோட பிளாக் எல்லாமே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2000 to 3000 வேர்ட்ஸ் இருக்கும். நான் வந்து இவரோட பிளாக் வந்து 2017 சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கேன். எனக்கு உண்மையிலே இவரோட ரைட்டிங் ஸ்டைல் ரொம்ப பிடிக்காதனால நான் இவரை பற்றி கொஞ்சம் நிறைய படிப்பேன். இந்த புக் இல்லாமல் இவர் வந்து இதுக்கப்புறம் இன்னும் நிறைய புக் பண்ணியிருக்காரு. பட் இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேமஸ் ஆனது வந்து டேட்டிங் அட்வைஸ் கொடுக்க ஆரம்பித்து இன்டர்நெட்டில் தான் ஃபேமஸ் ஆனார். அதுக்கப்புறம் இப்போ இந்த புக்கோட டைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாகாக எழுதியிருந்தார். அந்த பிளாக் வந்து ரொம்ப பயங்கர பாப்புலரைஸ் ஆனதுனால அந்த பிளாகோட கண்டென்ட்டை அப்படியே ஒரு புக்காக மாற்றலாம் அப்படின்றதுனால தான் இந்த புக் தி சப்டில் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங் எஃப் ஸ்டார் சிகே இல்லையா? சரி, அதுக்கப்புறம் வந்து இவருக்கு வந்து ஒரு ஞான உதயம் பிறந்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து அப்படியே வேர்ல்டு ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் ஒரு 65 கண்ட்ரி வந்து விசிட் பண்ணியிருக்காரு. ஒரு கண்ட்ரிலையும் போகும்போது ஒரு பீப்புளோட எக்ஸ்பீரியன்சஸ் இதெல்லாம் இவருக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு புக்கு பார்த்தீங்கன்னா வில் ஸ்மித்தோட ஒரு ஆட்டோபயோகிராஃபியும் நம்மால் தான் எழுதியிருக்காரு. முடிஞ்சால் அதையும் படிச்சு பாருங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் மார்க் மேன்சன் பற்றி பேசணும் அப்படின்னா இவர் வந்து NBC, CNN, ஃபாக்ஸ் நியூஸ் இதிலெல்லாம் வந்து நிறைய டைம் வந்திருக்காரு. அதே மாதிரி இவரோட புக்கு பார்த்தீங்கன்னா 3 times நியூயார்க்கோட பெஸ்ட் செல்லராகவும் இருந்திருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இவர் பேசுறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு புக் அளவுக்கு இந்த 2வது புக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த அளவுக்கு ஹிட் ஆகலை. இன்னும் ஒரு எக்கச்சக்க புக் எழுதியிருக்காரு. எவ்ரிதிங் இஸ் எஃப் ஸ்டார் சிகேஇடி எ புக் அபவுட் ஹோப். ஸோ இந்த புக்கை வந்து அந்த அளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு புக் அளவுக்கு வந்து பெருசாக பாப்புலரைஸ் ஆகலை. சரி, இந்த புக்கில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனை பர்சியூ பண்ண ட்ரை பண்ணாதீங்க அப்படின்றது வந்து கிளியராக சொல்லியிருக்காரு. சக்ஸஸ் அண்ட் ஹாப்பினஸ் வந்து கான்ஸ்டன்ட்லி வந்து பொறுமையாக தான் ட்ரை பண்ணும். அதாவது ஹாப்பினஸ்க்காக மட்டுமே நீங்கள் வந்து வேலை பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஹாப்பினஸ் அடையவே முடியாது. ராதர் ஹாப்பினஸ் இஸ் அன் அவுட்கம் ஆஃப் தி ஒர்க் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். சொசைட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சொசைட்டியில் இருக்க எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருக்கணும். அந்த ஒப்சஷன் வந்து ஹாப்பினஸ்க்கும் சக்ஸஸ்ஃபுல்லுக்கும் ஒரு நிறைய கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் கொடுத்து சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஒரு ஹாப்பி பர்சன் அப்படின்ற மாதிரி சொசைட்டியில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே வந்து தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இந்த எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் இந்த புக்கில் வந்து ரொம்ப முக்கியமாக பேசப்படுற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் வேலிடேஷனை பற்றி இந்த புக்கில் கொஞ்சம் அதிகமாக பேசுகிறாரு. எக்ஸ்டர்னலாக இருக்கிற ஒருத்தருக்காக உங்களோட லைஃப்பை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஒப்பீனியன் ஆஃப் அதர்ஸ்க்கு வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் அப்ரோச்சை ட்ரை பண்ண சொல்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் வாட் truly matters to you and being selective about the things we care about. ஓகே, உங்களுக்கு வந்து மேபி ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு செலக்டிவான ஒரு ஆசைகள் இருக்கும். பட் ஒரு பெரிய வீடோ பெரிய காரோ இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கவுண்டர் ப்ரொடக்டிவாக இருக்கவே இருக்காது.
அது வந்து ஒரு நல்ல விஷயமும் கிடையாது. பட் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, த மோர் இஸ் பெட்டர், த மோர் இஸ் குட், த மோர் த ஹாப்பியர் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு மெட்டீரியல் டிசையர்ஸ்க்கு ரொம்ப இன்க்ளைண்டாக ஃபீல் பண்ணோம். இதெல்லாம் வச்சிருந்தா நம்ம வந்து ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொசைட்டி வந்து நம்மளை வந்து எப்படி பண்றது மெஷர் பண்ணும் அப்படின்ற மாதிரி ராதர் நினைப்போம். பட் உண்மையாலே ஹாப்பினஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுல இன்னொரு முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, இந்த முதல் சாப்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரையோரிட்டைஸ் அவர் வேல்யூஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இந்த இதுல அதிகமா சொல்றாங்க. அதே மாதிரி இன்வெஸ்ட் அவர் டைம் அண்ட் எனர்ஜி இன்டு வாட் ட்ரூலி மேட்டர்ஸ் அப்படின்ற சொல்றாரு. rather than constantly seeking happiness and success, Manson suggests embracing the struggles and challenges that come with pursuing what is important to us. சரி, ஓகேங்க, நமக்கு வந்து ஒரு ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்படுறோம். ராதர் வந்து இந்த ஃபிட்டாக இருக்கிற உடம்பு வந்து எல்லாருமே பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தப்பான வழிகளில் தான் அந்த ஃபிட்னஸ் வந்து அச்சீவ் பண்ணுவீங்க. ராதர் இது வந்து ஒரு கோல். நம்ம வந்து ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா வந்து நம்மளோட லைஃபோட கான்ஃபிடன்ஸ் மாறும், செல்ஃப் எஸ்டீம் மாறும். இப்படின்னு நீங்கள் நினச்சி வந்து நீங்கள் ஃபிட்னஸ் வந்து எம்ப்ரேஸ் பண்ணீங்க அப்படின்னா உண்மையிலே ப்ராப்பராக ஹானஸ்டாக பண்ண ஆரம்பிப்பீங்க இல்லையா, ராதர் தேன் அதரோட அப்ரூவலுக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி மேன்சன் அட்வொகேட்ஸ் ஃபார் அக்செப்டிங் தட் பெயின் அண்ட் டிஸ்கம்ஃபர்ட் ஆர் இன்னெவிட்டபிள் பார்ட்ஸ் ஆஃப் லைஃப் அண்ட் தே கேன் சர்வ் அஸ் அ கேட்டலிஸ்ட் ஃபார் பர்சனல் growth அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இந்த புக்கில் பெயினை பற்றியும் வந்து அதிகமாக பேசுகிறாரு. அதே மாதிரி வந்து நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம், அதாவது ஸ்ட்ரகிள், சேலஞ்சஸ் இதெல்லாம் வந்தது அப்படின்னா தயவு செஞ்சு வந்து ஸ்ட்ரகிள் அண்ட் சேலஞ்சஸ்லேருந்து ஓட ட்ரை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ உங்களோட ஸ்ட்ரகிள், உங்களோட சேலஞ்சஸ் மட்டும்தான் உங்களை வந்து ஒரு சிறந்த ஒரு மனுஷனாக மாற்றும் அப்படின்ற மாதிரி வந்து கிளியராக சொல்கிறாரு. அதே மாதிரி நம்மளோட எனர்ஜி வந்து நம்ம என்ன விஷயத்துக்கு நம்ம ட்ரூலி கேர் பண்ணுறோம், நமக்கு ரொம்ப லைஃப்பில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அதில் வந்து உங்களோட எனர்ஜியை வந்து போட சொல்கிறாரு. We are more likely to experience a sense of purpose and contentment. He encourages the readers to let go of the need for constant validation and external approval and instead focus on what brings them genuine joy and fulfillment. ஸோ உங்களுக்கு ஜென்வைன் ஜாயும் உங்களோட ஜென்வைன் ஃபுல்ஃபில்மெண்ட்டும் வந்து என்ன அப்படின்றது நீங்கள் தான் வந்து யோசிக்க வேண்டிய தருணங்கள். சரி, அடுத்தது வந்து ஹாப்பினஸ் இஸ் அ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாப்பினஸ் வந்து ஒரு அல்டிமேட் கோல் இன் லைஃப் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ராதர் தேன் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் வந்து ஹாப்பினஸை வந்து சீக் பண்ணவே பண்ணாதீங்க. அது வந்து அந்த மாதிரி சீக் பண்ண ஆரம்பிச்சு எல்லா விஷயத்திலும் வந்து நான் ஹாப்பியாக இருக்கணும்னு சீக் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கிறதுக்கு உண்டான எந்த வித சான்சஸுமே கிடையாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, asserts that happiness is not the absence of problems but rather the ability to deal with problems effectively. ஸோ இது வந்து இந்த புக்கில் வந்து நிறைய இடத்துல வந்து சொல்லப்படுது. ஸோ இனிமேல் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது அந்த ப்ராப்ளம் வந்து உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணி பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய ப்ராப்ளம் நான் லைஃப்பில் பார்க்கும்போது எல்லாமே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி உடஞ்சி ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரு வீக் ஆயிடுவேன். என்னடா எப்போ பார்த்தாலும் நமக்கு ப்ராப்ளமாக வந்துக்கிட்டே இருக்கே, நமக்கு இதில் எப்படி வெளியே வருதுன்னு தெரியல, ஏன் இந்த ப்ராப்ளம் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு, இப்படியெல்லாம் யோசிப்பேன். பட் அல்டிமேட்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ராப்ளமில் ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்குங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து எந்த விதத்தில் வேணாலும் வரலாம். பர்சனலாக ப்ராப்ளம் வரலாம், ஒர்க்கில் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக்கை நீங்கள் வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக யோசித்து பார்க்கும்போது அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். எனக்கு தெரிஞ்சு நிறைய டைமில் நான் பர்சனலாக ஃபீல் பண்ண விஷயங்கள். அதேனால தான் சொல்கிறேன், நான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உடனே உடஞ்சிருங்க. நான் இந்த மாதிரி ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி உடஞ்சிடும். கொஞ்சம் நேரம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு நான் யோசிச்சு பார்ப்பேன், ஐயோ இதில் ஏதாவது ஒன்று பண்ணலாமே, இது ஒரு நல்ல விஷயமா இருக்குமே. நான் சொல்லப்படுற விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ப்ராப்ளம் வந்தாலும் தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு வந்து உடஞ்சிடாதீங்க. அந்த ஒரு ப்ராப்ளத்தை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க. Problems are an integral part of human experience. Manson emphasizes that it is through the process of problem solving that we are derive a sense of purpose and fulfillment. Manson encourages people to shift their focus from trying to avoid or eliminate problems to developing the necessary skills and mindset to effectively deal with them. By accepting the problems as inevitable, we can approach them with proactive and growth oriented mindset. சரி, ப்ராப்ளம்ஸை பற்றி தான் இந்த சாப்டரில் திரும்ப சொல்கிறாங்க. ஸோ ப்ராப்ளம்ஸ் அண்ட் ரீஃப்ரேமிங் ஆஃப் ஹாப்பினஸை பற்றி
மேன்சன் நிறைய சொல்லியிருக்காரு. அதாவது கண்டென்மெண்ட் அப்படின்னா உங்களுக்கு லைஃப்ல என்ன கிடைக்கும்னா மோர் ப்ராப்ளத்தை வந்து நீங்க சால்வ் பண்ணும்போது, அதே மாதிரி கண்டென்மெண்ட் ஈவன் இன் த ஃபேஸ் ஆஃப் அட்வர்சிட்டி அப்படின்றத சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து happiness is not about a constant state of euphoria but rather a state of being where we can navigate life challenges with grace and resilience. Manson reminds us that happiness is a journey, not a destination, and it is shaped by our ability to confront and overcome the inevitable problem that rise. அதுக்கப்புறம் அடுத்ததை பற்றி பேசணும்னா அப்படின்னா யூ ஆர் நாட் ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி பேசுகிறாருங்க. இந்த ஸ்பெஷல் மேட்டரில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எப்போ பார்த்தாலும் வந்து நம்ம வந்து ஒரு யூனிக்கான ஒரு பர்சன், நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலான பர்சன். நான் நிறைய பர்சனல் டெவலப்மெண்ட் புக் படிச்சிருக்கேங்க. படித்த நிறைய புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயங்கள் அடிக்கடிக்கு ஒரு சொல்லப்பட்ட விஷயங்கள். நீங்கள் வந்து உலகத்தில் ஒரு ஸ்பெஷல், நீங்கள் வந்து உலகத்தில் வந்து ஒரு யூனிக்கான ஒரு பர்சன், இந்த மாதிரி நம்ம நிறைய புக்கு படிச்சிருக்கோம். பட் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த என்டைட்டில்மெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க. இதில் வந்து கிராண்டியோர்ஸ் நார்சிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஐ ஆம் ஆசம் அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் ஆல் யூ சக் ஸோ ஐ டிசர்வ் அ ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். இது ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா விக்டம் நார்சிசத்தை பற்றி பேசுகிறாங்க. ஐ சக் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஆர் ஆசம் ஸோ ஐ டிசைர் அ ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வி ஆர் என்டைட்டில்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா பேம்பர்ட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. லைஃப்பில் வந்து எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்காமல் எல்லா கஷ்டத்தையும் தன்னோட பேரண்ட்ஸே வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு என்டைட்டில் கைண்ட் ஆஃப் திங். நம்மளை சுற்றி இந்த என்டைட்டில் அந்த பேம்பர்ட் பேபிஸ் கண்டிப்பாக வந்து லைஃப்பில் வந்து இருப்பாங்க. நான் இந்த மாதிரி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். எதா இருந்தாலும் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல், நமக்கு வந்து எல்லாருமே வந்து செய்யணும். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ராதர் வேலையை செய்யறதுக்கு ரெடியாகவே இருக்க மாட்டாங்க. பட் இவங்களோட வேலையை வந்து நம்மளும் செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பேம்பர்ட் சைல்டுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய விஷயங்கள் யூ ஆர் நாட் ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்கிறார். அதே மாதிரி வந்து நீங்கள் பேம்பர்டாக நினைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் ஒரு ஆர்டினரி பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க கற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மேன்சன் advocates for embracing our ordinary nature. He suggests that by acknowledging our flaws and limitations, we can cultivate a more realistic perspective on life. Instead of striving to be extraordinary, Manson encourages readers to focus on personal growth and self-improvement. He emphasizes the importance of embracing humility and recognizing that our flaws and failures are our integral part of who we are. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்கும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்க அப்படின்லாம் நினச்சிங்க அப்படின்னா உங்களோட லைஃப் வந்து தயவு செஞ்சு வந்து எக்ஸப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பேம்பர்ட் சைல்டாக இருக்க ட்ரை பண்ணாதீங்க. எக்ஸப்ட் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், எக்ஸப்ட் யுவர் ரியாலிட்டிஸ். அப்போ தாங்க உங்களோட லைஃப்பில் வந்து அந்த கான்ஸ்டன்ட் வேலிடேஷன் அண்ட் கம்பேரிசன் டு அதர்ஸ் வந்து விட்டு போகும் அப்படின்றாரு. மேன்சனும் இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவை பற்றி எகெயின்ஸ்டாக தான் சொல்கிறார். சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு ஃபோட்டோ போடுறோம், அதுக்கு இத்தனை லைக் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இன்றைக்கி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியா தான் அவங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு வேலிடேஷனாகவே வந்து இருக்குது. அது ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து யாருக்கும் அவங்கள பிடிக்கல, ஏதாவது ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ், ஏதாவது ஒரு கிரிட்டிசிசம் வரும்போது அவங்க அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா உடஞ்சு போயிடுறாங்க. இந்த கான்ஸ்டன்ட் வேலிடேஷனை தயவு செஞ்சு வந்து தேட ட்ரை பண்ணாதீங்க. உங்களோட ஓன் செல்ஃப் வேலிடேஷனை வந்து ட்ரை பண்ணுங்கள். தயவு செஞ்சு உங்களை வச்சு இன்னொருத்தரை வந்து கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. தேர் லைஃப்ஸ் மேட்டர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யுவர் லைஃப் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஃபோக்கஸ் ஆன் யுவர் பர்சனல் க்ரோத், டெவலப்பிங் மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப் அண்ட் லிவிங் இன் அலைன்மெண்ட் வித் யுவர் வேல்யூஸ். யூ கேன் ஃபைண்ட் அ சென்ஸ் ஆஃப் பர்பஸ் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட். அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்டினரி ஹியூமனிட்டியை வந்து எம்ப்ரைஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் வந்து பேசப்படுறது வேல்யூ ஆஃப் சஃபரிங், அதை பற்றி பேசுகிறாங்க. சஃபரிங் அண்ட் பர்சனல் டெவலப்மெண்ட். ஸோ அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா திரும்ப இதே பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருப்போம். அல்டிமேட்லி பார்த்தீங்கன்னா அட்வர்சிட்டியை வந்து எம்ப்ரேஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த வர அட்வர்சிட்டியிலேருந்து லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரிசைலன்ஸ், விஸ்டம் அண்ட் அ கிரேட்டர் அப்ரிசியேஷன் ஃபார் தி குட் டைம்ஸ் டு கம் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இதனால் வந்து லைஃப் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து யூ ஆர் ஆல்வேஸ் சூஸிங் அப்படின்ற ஒரு மேட்டரும் இந்த புக்கில் பேசுகிறாரு. சரி, சூஸிங் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நம்ம லைஃப்பில் இருக்குது அப்படின்னா வி ஹாவ் எவ்ரி ரைட் டு சூஸ் அப்படிம்பாங்க. ஸோ வந்து இது வந்து எபிசெட்டஸாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோயிசிசம்லேயே இந்த ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க. ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம லைஃப் வந்து தீர்மானிக்கிறது கிடையாது, பட் ஹவு வி ரெஸ்பாண்ட் டு த ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம லைஃப் வந்து தீர்மானிக்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு.
Importance of personal responsibility and the power of choice. Manson argues that we always have a choice in how we respond to the circumstances and challenges that life throws on our way. Manson challenges a notion that we are a passive victims of our circumstances and highlights that even in the face of adversity, we have the power to choose our mindset and our actions. இது நல்லா நீங்கள் எடுத்துக்கலாம். இது நம்மளோட விக்டர் ஃப்ராங்க்லோட புக்லேயும் இதே தான். எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் உங்களோட லைஃப்பில் சாய்ஸ் பண்ண வேண்டிய பவர் உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது அப்படின்றத மேன் சர்ச் ஃபார் மீனிங்லேயே நம்ம பார்த்துருக்கோம். அதே தான் இந்த புக்லேயும் ரிப்பீட் ஆகுது. ஸோ மறக்காமல் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த புக்கு தயவு செஞ்சு படித்து பாருங்கள். அதே மாதிரி ஒரு விஷயத்துலையும் இந்த புக்கில் உங்களோட பிலீஃப், உங்களோட வேல்யூஸ், உங்களோட தாட் பேட்டர்ன் இதெல்லாம் அடிக்கடிக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இஸ் இட் ஓரியன்டட் டுவர்ட்ஸ் கம்ப்ளீட்லி இந்த மாதிரி இந்த பேம்பர் சைல்டு இல்லை நம்ம ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் அப்படின்றதெல்லாம் ஓரியன்டாக போகுது அப்படின்னா இதுலேருந்து உங்களை மாற்றி கொஞ்சம் வெளியே கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அடுத்த விஷயங்கள் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளோட கான்சிக்வன்சஸ் எக்ஸப்ட் பண்ணணும் அப்படின்றத விஷயங்கள் சொல்கிறாரு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒருத்தரை பற்றி பேசுகிறார். அவர் பார்த்தீங்கன்னா வில்லியம் ஜேம்ஸ் என்றவர் ஒரு சைக்காலஜிஸ்ட். ஆக்சுவலி அவர் ரொம்ப விரக்தியாக, ரொம்ப மனவிரக்தியாக இருந்த டைமில் அவர் தன்னை சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தார். பட் அந்த டைம் அப்போ அவர் என்ன விஷயங்கள் நடந்ததோ இல்லையோ தெரியல, சார்லஸ் பியர்ஸ் அப்படின்றவரோட அந்த இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சார், அந்த ஃபிலாசபிலாம் படிக்க ஆரம்பிச்சேன். சரி, ஓகே, எனக்கு நான் இன்னும் 1 இயர் டைம் கொடுத்துக்கிறேன் என்னோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்காக. என்னோட லைஃபோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்றதை நான் ஏற்றுக்கிறேன். 1 இயர் கழிச்சு என்னோட லைஃப்பில் எதுவுமே நடக்கலை, என்னோட லைஃப்பில் நான் ஹாப்பியாகவே இல்லை, என்னோட லைஃப் இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னா நான் என்னோட லைஃப்பை நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தனக்குள்ள ஒரு 1 இயர் டைம் அவர் கொடுத்தாரு. அந்த 1 இயரில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் கம்ப்ளீட்லி ஒரு ரீபர்த் மாதிரி எடுத்துக்கிட்டார். 1 இயரில் அவரோட லைஃப்பில் பெரிய லெவலுக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் சைக்காலஜிஸ்ட் அண்ட் ஃபிலோசஃபராக வில்லியம் ஜேம்ஸ் மாறினார். அதே மாதிரி இஸ் ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட் எவர் டு ஹேவ் லிவ். ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டங்களில் நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம லைஃப் ரொம்ப விரக்தியாக, ரொம்ப மோசமாக, என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னா டேக் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் லைஃபுங்க. 1 இயர் உங்களுக்கு ஒரு டைம் கொடுத்து பாருங்களேன். உங்களோட லைஃப்பில் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த 1 இயரில் எனக்கு தெரிஞ்சு லைஃப் கண்டிப்பாக மாறக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இதுதான் இந்த புக்கு திரும்ப திரும்ப சொல்லப்படுற ஒரு விஷயங்கள். கன்க்ளூட் இந்த புக்கை பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு எக்ஸ்டர்னல் வேலிடேஷனை சீக் பண்ண ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் என்ன, உங்களோட பிலீஃப் ஸ்ட்ரக்சர் என்ன, உங்களுக்கு என்ன தேவை லைஃப்பில் அப்படின்றத ஜஸ்ட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 2வது விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னா, அட்வர்சிட்டி, எல்லா மோசமான தருணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நெகட்டிவாக எடுத்துக்காதீங்க. எல்லா மோசமான தருணங்களில் உங்களுக்கு லைஃப்பில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்றது இந்த புக்கில் பேசுது. 3வது பார்த்தீங்கன்னா, டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் ஆக்ஷன்ஸ். எவ்வளோ மோசமாக ஒரு லைஃப் நமக்குள்ளே இப்போ நடந்துக்கிட்டு இருந்தாலும் அந்த லைஃப்பை மாற்றி காட்ட முடியும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களோட பிலீஃபை டவுட் பண்ண ஆரம்பிங்க. நான் இப்போ இன்றைக்கி எதுவும் தெரியல, இன்றைக்கி சைக்கிளிங் போகும்போது ஒரு ஆடியோ புக் ஆடிபிளில் கேட்டுக்கிட்டே வந்தேன். அந்த புக்கில் இந்த 100 essays that will change the way you think அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ஒரு பார்த்துட்டு வந்தேன். அந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆடியோ புக் ஒரு நிறைய விஷயங்களுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த. ஒரு 1 hour 1.5 hours கிட்ட கேட்டிருப்பேன். சின்ன சின்ன விஷயங்கள் தான், பட் அந்த எஸ்ஐஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு. அதில் ஒரு விஷயங்கள் நான் கேட்டது நம்ம என்ன நம்புகிறோமோ அதை கொஸ்டின் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னாங்க. தாட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள். இந்த புக்லேயும் அதை பற்றி பேசுது. டவுட் யுவர் பிலீஃப் அப்படின்ற மாதிரி ஒரு சாப்டரில் பேசுகிறாரு. உங்களுக்கு ப்ரீவியஸ்லி ஒரு ஐடியா இருந்திருக்கும் இல்லையா, நீங்கள் இந்த ரொம்ப வயசானவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு ஃபிக்ஸேஷன் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா திரும்ப சேஞ்சே வரவே வராது. இந்த தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தருணங்கள் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும் இல்லையா, அது இன்னமும் அதுதான் ரிலவெண்ட் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. பட் உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்கிற உலகம் கம்ப்ளீட்லி டிரான்சிட்டரி தாங்க. எதுவுமே வாழ்க்கையில் பர்மனெண்ட்டே கிடையாது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா உலகம் ஃப்ளாட்டாக கன்சிடர் பண்ணப்பட்டிருக்கு. பட் இன்றைக்கி தெரியும் உங்களுக்கு உலகம் ஃப்ளாட்டாக இல்லை உலகம் உருண்டே அப்படின்றது. ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது பிலீஃப் உங்கள் லைஃப்பில் இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷமாக நீங்கள் அதை சுமந்துக்கிட்டு நடந்தீங்க அப்படின்னா அந்த பிலீஃபை தயவு செஞ்சு கொஸ்டின் பண்ணி பாருங்கள். அந்த விஷயங்கள், அந்த பிலீஃப் இன்னைக்கு ரிலவெண்ட்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின் பண்ணி பாருங்க. இன்னைக்கு கரெக்டாக இருக்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சு 10 வருஷத்துல தப்பு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு அதுக்கு தியரியே ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க.
அதே மாதிரி இந்த புக்கில் அடுத்த விஷயங்கள் என்ன சொல்கிறாங்களா, ரெடியூஸ் யுவர் ஈகோ ஸோ யூ கேன் க்ரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வாட் இஃப் ஐ ஆம் ராங், வாட் வுட் மீன் இஃப் ஐ வேர் ராங், would being wrong creates a better or a worse problem than my current problem for both myself and others. இது என்னன்னு புரிஞ்சுன்னா ஒன்றும் விஷயங்கள் கிடையாதுங்க, ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயங்கள். நம்ம தப்பா சரியா அப்படின்றது ஆழ உணர்ந்து பார்க்க சொல்றாங்க. நம்ம கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்மளை எப்பயுமே நம்மளை கொண்டு போகக்கூடிய விஷயங்கள் நம்மளோட ஈகோ தான். அதை ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த புக்ல சொல்றாங்க. சரி, அடுத்த நான் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபெயிலியர் இஸ் a key to improvement. அதுக்கப்புறம் இட் இஸ் பெட்டர் டு டூ சம்திங் தேன் டூ நத்திங். ஆமாங்க, வாழ்க்கையில் நம்ம லைஃப் ஃபுல்லாகவே தோல்வியாக தான் இருக்கும். என்னோட லைஃப்பில் நான் நிறைய பர்சனல் டெவலப்மெண்ட் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் ஒரு 1000 புக்காவது நான் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் நிறைய புக்ஸில் பார்த்தீங்கன்னா ஐ எம் ஸ்பெஷல், இது மாதிரி உலகம் ரொம்ப அழகான ஒரு பிளேஸ், நம்ம எப்படி தான் உலகத்தை பார்க்குறோமோ அதே மாதிரி தான் உலகம், அப்படியெல்லாம் அந்த புக்கை படிச்சுட்டு கடைசியில் நான் ஏமாந்து போனது தான் மிச்சம். பட் புத்தர் அந்த காலத்தில் சொன்ன விஷயங்கள், லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சஃபரிங், டிசையர்ஸ் ஆர் த காஸ் ஆஃப் சஃபரிங் அப்படின்ற விஷயங்கள் சொன்னார். அது ஏதோ சின்ன விஷயமா தான் நான் பார்த்தேன், பட் அதில் ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு மீனிங் இருக்குங்க. லைஃப் உண்மையாலே ஒரு விரக்தியாக தான் இருக்கும். எல்லாரோட லைஃப்பில் எங்கேயோ ஒரு விஷயத்தில் உடஞ்சி போயிருப்போம். இட் கேன் பி ஜாப் லாஸாக இருக்கலாம், இட் கேன் பி டைவர்ஸாக இருக்கலாம், இட் கேன் பி டெத் ஆஃப் லவ்ட் ஒன்னாக இருக்கலாம், பிஸ்னஸ் ஃபெயிலியர்ஸாக இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயங்கள் லைஃப்பில் அந்த சஃபரிங் இல்லாமல் இருக்கவே இருக்காது. பட் அந்த சஃபரிங்கில் ஒரு மீனிங்கை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றது தான் ஒரு லைஃப் அப்படின்றது தான் நான் படித்த உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகவும் முக்கியமான ஒரு உண்மைங்க. இந்த உண்மை எல்லா ஃபீல்டுக்கும் அப்ளிகபிளாக இருக்குது. ஸோ இந்த புக்லேயும் அதே தான் சொல்கிறாங்க. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சஃபரிங், தயவு செஞ்சு பாசிட்டிவ் அவுட்லுக், பாசிட்டிவ் லிவிங், பாசிட்டிவ் திங்கிங், இது எல்லாமே ஓகேங்க. பட் இது ஒரு பர்டிகுலர் உங்களை ஏமாத்தாமல் பார்த்துக்கோங்க. உங்கள் லைஃப்பில் ஃபுல்லாக நெகட்டிவாக என்றைக்குமே நினைக்கவே கூடாது. பாசிட்டிவாக தான் நினைக்கணும், இல்லைன்னு சொல்ல. பட் எது நடந்தாலும் என் வாழ்க்கை பாசிட்டிவாக தான் இருக்குது, என் வாழ்க்கை சூப்பராக தான் இருக்குது, என் வாழ்க்கை நல்லா தான் இருக்குது இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா சுற்றி நடக்கிற ரியாலிட்டியை விட்டுறக்கூடாது அப்படின்றது தான் இந்த புக்கோட உண்மையிலே ஆழக்கருத்துகள். அதே மாதிரி அடுத்தது சே நோ ஸோ யூ கேன் சே எஸ். இதையும் சொல்கிறாங்க, எப்போ தேவைப்படணுமோ அப்போ நோன்னு சொல்லி பழகு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இந்த புக்குக்கு 10க்கு எவ்வளோ ஸ்கோர் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த புக்குக்கு நான் 10க்கு ஒரு 8, 9 கொடுக்கலாம். ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கு. சின்ன புக்கு தான், எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 பேஜ் தான் இருக்கும். ஸோ டைம் கிடச்சிது அப்படின்னா மறக்காமல் படித்து பாருங்கள். ஸோ இந்த போட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஸ்பாட்டிஃபைல ஃபாலோ பண்ணுங்கள், யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி எனக்கு ஏதோ ஒரு கமெண்ட்ஸ் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் மேலும் பண்ணணும் அப்படின்ற அந்த என்கரேஜ்மெண்ட் எனக்கு ரொம்ப கிடைக்குது. ஸோ தேங்க்ஸ் a lot for listening to this podcast. Bye bye and take care.